ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றினா, ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படுகிற கலியுக வரத பெருமாள் கோயிலுக்கு தான் போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி ஏரியா பக்கத்தில் தான் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கலிய பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறாங்க. இது வந்து ஏழைகளின் திருப்பதி என்று இந்த கோயில் அழைக்கப்படுகிறாங்க. இந்த கோயிலுக்கு தனி வரலாறே இருக்குது. இதை மொத்தம் இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கோயிலுக்கு நான் வந்து காரில் தான் போனேன். பைக்கில் போ முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ, அதனால் நம்ம காரில் போகிறது தான் சேஃப்னு சொல்லிட்டு நான் காரில் போயிட்டோம். நாங்கள் 3 பேர் காரில் போனோம். அது யாருன்னு கடைசியில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. எப்பப்போ நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ, கிடைக்கிற நேரத்தில் வீடியோ போடுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ரூட் வழியாக நம்ம அரியலூர் போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திருவையாறில் ஒரு சின்ன வேலை இருந்ததுனால நம்ம வந்து திருவையாறு ரூட்டை சூஸ் பண்ணோம். கும்பகோணம் திருவையாறு வழியாக நம்ம அரியலூர் போய் ரீச் பண்ணோம். ஆனால் நம்ம ரெகுலராக போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா, கும்பகோணம் அப்படியே இந்த ஜெயங்கொண்ட ரூட்டை பிடிச்சி அதில் வந்து கைகாட்டி சித்தமல்லி இந்த வழியாக தான் நம்ம போய் அரியலூரை போய் ரீச் பண்ணி கோயிலுக்கு போவோம். அது கொஞ்சம் ஷார்ட் ரூட்டாக இருக்கும். அந்த வழியாக நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் தான் நமக்கு, 80லேருந்து 85 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து கிலோமீட்டரே வரும். இந்த செல்லு சூப்பராக இருக்குது. கேமரா கிளாரிட்டி அருமையாக இருக்குது. சத்தியோட அம்மா அம்மானா அதுக்கு அவார்டு வேறு கொடுக்கணும் போது நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பீங்க, என்னடா வண்டியில் ஃபுல்லாக ஐயப்பன் பாட்டு ஓடிட்டுருக்குன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காப்புல. ஸோ அவர் ஐயப்பன் பாட்டாக கேட்டு வந்தாப்புல. இது கொஞ்சம் காப்பிரைட் பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு புது சேனல்னால நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஏழைகளின் திருப்பதின்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1700 மங்களான் படையாச்சின்னு ஒருத்தர் வந்து இந்த பசுமாடெலாம் மேய்ச்சிட்டு இருக்கிறாப்புல. அவர் தொழுவத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு மிஸ் ஆகுது. அந்த மாடை தேடி போகிறப்ப தான் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பத்துக்கு தானாக பால் கறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பங்கலம் படையாச்சு அந்த கம்பத்தை பார்க்குறப்ப அதில் வந்து ஒரு பக்கத்தில் அனுமாரும் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்குன்னு உரித்தான அந்த ராம படமும் போட்டதுனால அந்த கம்பத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து கோயில் கட்டி அவர் வழிபட்டாப்புல. இப்போ காலப்போக்கில் அது கம்பம் பெருமாள்னு அழைச்சாங்க. அப்புறம் வந்து கலியுக பெருமாள் அப்படின்னு அழைச்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலிய பெருமாள் கோயில்னு அழைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலியுக வரத பெருமாள். இப்போ வந்து உற்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள். இப்போ இந்த வரதராஜ பெருமாள் இந்த கம்பம் பெருமாள்னு அழைக்கிறாங்களே அந்த கம்பம் பெருமாளோட உயரம் பார்த்திங்கன்னா 12 அடி. அந்த கம்பத்தின் உயரம் 12 அடி. இந்த கோயில்லையும் தமிழில் அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த கோயிலில் துளசி ப்ளஸ் தீர்த்தலம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏழைகளின் திருப்பதிங்கிறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கோயிலில் அன்னதான வசதியும் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போனாலும் இந்த நம்ம ஊர்லேருந்து இந்த கொள்ளிடம் ஆற்றுக்கரையை கிராஸ் பண்ணி தான் நம்ம போக முடியும். ரொம்ப ரம்மியமாக இருக்குது இந்த கொள்ளிடம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது. மழை காலத்துலேயும் இப்படி தான் இருக்குது. மேட்டூர் அதிகமாக நிரம்பிச்சுன்னா 16 கால்வாய்ம்பாங்களா அந்த கால்வாயில் திறந்து விட்டாங்கன்னா இந்த கொள்ளிடம் ஆற்றுல அதிகப்படியாக தண்ணி போயிட்டுருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவையாறு அந்த வேலை முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அரியலூர் நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடசாத்திரத்துக்குள்ளே நம்ம போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக போனோம். இப்போ வந்து கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து மதியானம் 12:30 வரைக்கும் தான். ஸோ நீங்கள் 12:30 மணிக்குள்ளே போனீங்கன்னா உச்சவரையும் மூலவரையும் பார்க்கலாம். மூலவரையும் உச்சவரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மதியானம் 3 மணிக்கு மேலே தான் நம்ம சாமி கும்பிட முடியும். 3 to 8. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மணி உள்ளே நுழையிறப்ப மணி 12:10 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேகமாக போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போனதுனால நம்ம வந்து கோயில் உள்ளே அதிகமாக ஷூட் பண்ண முடியல. கோயில் உள்ளே நம்ம அதிகமாக வீடியோவும் ஷூட் பண்ண மாட்டோம். நம்ம வெளிப்பிரகாரத்தை தான் காமிப்போம். இப்போ அதுவே என்னால் கொஞ்சம் காமிக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நட சாத்திட்டாங்க. அதனால் எல்லோரும் வெளியில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் சாமி திருப்தியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். நான் 3 வாரம் வரதான் வேண்டிக்கிட்டேன். ஸோ நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவேன். அப்போ வந்து இந்த கோயிலை பற்றி ஒரு டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக வந்து சாமி பார்த்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோயில் நிலத்தில் விளையிற நெல், தேங்காய், மிளகாய், சோளம் இதெல்லாம் இந்த பக்கம் அதிகமாக பயிரிடுறாங்க. அதெல்லாம் தனியாக கோயிலுக்குன்னு கொடுக்குறதுக்கு இடம் இருக்குது. அதெல்லாம் நல்லா கோயில்கிட்ட நிர்வாகத்தில் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி உங்கள்கிட்ட காமிக்கலான்னு நினச்சிருந்தேன். இப்போ எனக்கு நேரமின்மை காரணமாக இதெல்லாம் என்னால் முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோயிலோட வரலாறு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து ஒரு இதே கலியுக வரத பெருமாள் கலியபெருமாள் கோயிலை டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நானும் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.